இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 103 அதிகாரம் 15 வசனம். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தைப் போல் பூக்கிறாள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய வாழ்க்கை வெறும் புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பாக இருக்கிறது. இப்போது அந்த புல் முளைத்து அதிலே பூ பூக்கும்போது ஒரு வேகமாய் காற்றடிக்கும் பொழுதும், இல்லை அது வெயில் அதிகமாய் படும் பொழுதும் அது உலர்ந்து போகிறது, அது இருக்கும் இடம் தெரியாமல் பறந்து போகிறது. இப்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஒன்றுமே இல்லை, எல்லாமே மாயைக்கு ஒப்பாக இருக்கிறது. நாம் நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் அடுத்த நிமிடம் நாம் எப்படி இருப்போம், என்னவாகும் என்று தெரியாத இந்த வாழ்க்கையை குறித்து அநேகர் பெருமையாகவும் வைராக்கியத்தோடும் இருமப்போடுகளும் அநேக முரண்களோடும் அநேக கசப்புகளோடும் இருக்கிறதை பார்க்கிலும் கவலைகளை மறந்து கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து எப்பொழுதும் கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாயிருப்பது நல்லோம். எனவே அழிந்து போகிற இந்த மாயையான உலகத்தை நாம் உலகத்திற்காக நம்மோடு கூட இருக்கிறவர்களோடு சமாதானத்தோடும் கூடுமான மட்டும் சந்தோஷத்தோடும் இருப்பது நலமாயிருக்கும். எனவே நாம் எதையும் கொண்டு வரவில்லை. இந்த உலகத்தில் பொன் பொருள் மண்ணை காட்டிலும் இதோ மனிதருடைய நேசத்தை நாம் நேசித்து அவரோடு இணைந்து கர்த்தர் கொடுத்த இந்த போனஸானது வாழ்க்கைக்காக சந்தோஷத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நலமானதை உனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் எல்லா மாயையும் மனதிற்கு சஞ்சலமாக இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிறதை நிறைவாயிருப்போம். எப்பொழுதும் சமாதானத்துக்கு எதுவாக நடக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.